எகிப்து நாட்டுல தமிழ் மொழியா? நேத்துலேருந்து நியூஸ் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா சேனல்ல சோஷியல் மீடியால கூட இதுதான் பேசிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் நான் சொல்றேன். எகிப்துல இந்த கிங் கேவ்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அது வந்து யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சென்டர். அங்க பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு ரிசர்ச்சர் அண்ட் சுவிட்சர்லாண்டை சேர்ந்த ஒரு ரிசர்ச்சர் அவங்க பண்ண ரிசர்ச்ல கிட்டத்தட்ட 30 கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 30 கல்வெட்டுகள்ல 20 கல்வெட்டுல தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருக்கு. தமிழ் பிராமி எழுத்துக்கள்னா என்ன? தமிழோட ஓல்டஸ்ட் வெர்ஷன் அதுதான். ஸோ அந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் தான் வந்து பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அது இப்போ மாறி 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 நீங்க அந்த 1001 படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கூட அந்த தமிழே வித்தியாசமா இருக்கும். ஸோ மாறி 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 இப்போ நம்ம பேசுற தமிழா மாறி இருக்கு. ஸோ இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் 2000 வருஷம் முன்னாடி அங்க இருந்த கல்வெட்டுக்கள்ல பொறிக்கப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. இது எதை குறிக்குதுன்னா தமிழ் வந்து எவ்வளவு அட்வான்ஸா இருந்திருக்கு. ஏன்னா 2000 வருஷம் முன்னாடி இப்போ நம்மளால ஒரு வெளிநாட்டுக்கு போறது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு, அதுவும் ஃபிளைட்ல. அப்போ எகிப்து நாட்டுக்கு அப்போ படகுகள்ல போயிருக்காங்கன்னா எந்த அளவு அட்வான்ஸா இருந்திருக்காங்க. இல்ல ஹைலைட் என்னன்னா அங்க வந்து அங்க ஒரு 8 கல்வெட்டுல ஒருத்தரோட பேர் மென்ஷன் ஆயிருக்கு. சீகை கொட்ரான். சீகை கொட்ரான் யார்? இந்த சீகை கொட்ரான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ் எ ட்ரேடர். ஒரு பர்டிகுலர் இடத்துல என்ன போட்டிருக்குன்னா சீகை கொட்ரான் வரக்கண்டா அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது சீகை கொட்ரான் இங்கே வந்து பார்த்தான் அப்படின்னு அதுக்கு மீனிங்கா. ஸோ எவ்வளவு பெரிய ஒரு ட்ரேடரா இருந்தா எகிப்து நாட்டுல இருக்கிற கல்லறைகள்ல இருக்க கல்வெட்டுல அவங்க பேரை வந்து பொறிச்சிருப்பாங்க. ஸோ எந்த அளவு அந்த ட்ரேட் வந்து ஃப்ளரிஷ் ஆயிருக்கணும் அந்த 2000 வருஷம் முன்னாடி. அப்போ எவ்வளோ அட்வான்ஸாக நம்ம தமிழோட வணிகம் இருந்திருக்கணும். ஸோ இதை கேட்கும் போதே ரொம்ப பெருமையா இருக்குல்ல. நான் கூட கொஞ்ச நாள் முன்னாடி இந்த இடக்கல் கேவ்ஸ்னு கேரளால இருக்கு, அங்க போனேன். அங்க வந்து அந்த கேவ்ஸ்குள்ள 6000 வருஷம் முன்னாடி மனுஷங்க எழுதின சில எழுத்துக்கள்லாம் இருக்கு. அதுலயே 2500 வருஷம் முன்னாடி எழுதப்பட்ட தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருக்கு. அப்ப நான் யோசிச்சேன், கேரளால இந்த மலைகள்ல இந்த ஸ்டீல் ரயிலிங் ரோடு எல்லாம் இல்லாத மாதிரி ஏறி அந்த கேவுக்குள்ள போய் தமிழ்ல எழுதியிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு பழமையான எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு யோசிச்சேன். இப்போ இதை கேட்டா கடல் கடந்து எகிப்துல போய் அதை எழுதியிருக்காங்கன்னும் போது தமிழ் மொழி எவ்வளோ ப்ராடா ஸ்ப்ரெட் ஆகி உலகம் ஃபுல்லா பறந்து விரிந்திருந்திருக்குன்றது இந்த ஒரு விஷயத்துல தெரியுது. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா டீ கடை மேவரிக்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.